வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்துராஜ். இன்னைக்கு நாம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேங்க்ல இருந்து நிறைய மெசேஜ் நமக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அதுக்கு பத்தின மீனிங் நமக்கு தெரியாம இருக்கலாம். சோ அது மீனிங் உங்களுக்கு விளக்குறதுக்காக வேண்டி தான் நான் ஆரம்பிச்ச செக்மெண்ட் இது புதுசா. சோ இன்னைக்கு அதான ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பேங்க்ல இருந்து இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா அது என்ன காரணம் அப்படின்னா, உங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அப்படி இல்லையா, நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் குறைஞ்ச அமௌண்ட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு ஹை அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அப்படியும் இல்லைன்னா நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனே பண்ணாம சடனா ஒரு மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புவாங்க. இது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் பண்ணுது உங்களை. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணுது. நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் அப்படி விட்டுருங்க. நீ இந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. சப்போஸ் வேற யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு, நீங்க பண்ணல, அந்த டிரான்சாக்ஷன் பண்ணலைன்னா நீங்க உடனே பிளாக் அப்படின்னு டைப் பண்ணி இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பிட்டீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் பிளாக் ஆயிரும். இது உங்க சேஃப்டி பர்பஸ்க்காண்டி கொடுத்த ஒரு மெசேஜ் தான். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் அடுத்த வீடியோல வேற ஒரு மெசேஜுக்கு மீனிங் செக்மெண்ட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.